Hello children, நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா. 4th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் இங்கிலீஷ் யூனிட் 1 அஃபெக்ஷன். அதில் கிராமர் பார்க்க போகிறோம். லெட் அஸ் பில்ட். பங்க்சுவேஷன் அப்படின்னா நிறுத்தல் குறியீடுன்னு சொல்லுவோம். இதில் பாருங்கள், இந்த பிக்சரை பாருங்கள். இதில் ராமு சோமு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிறாங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாமா? லெட் அஸ் லுக் அட் த பிக்சர் பிலோ. இங்கே இருக்கிற படத்தை நல்லா பாருங்க. சோமு எழுதிக்கிட்டு இருக்கான். பின்னாடி ராமு வரான். சோமு என்ன எழுதுறான்னு சொல்லி அவன் படிக்கிறான். பாருங்கள், கேன் வி ஈட் கிராண்ட்பா. அதை படிச்சுட்டு ராமு என்ன சொல்கிறான்? இவன் என்ன கிராண்ட்பாவை சாப்பிட போகிறானா அப்படின்னு சொல்லி அவன் பாருங்கள் திங்க் பண்ணுறானா இல்லையா? அப்போ ராமு சோமுவை பார்த்து கேட்குறான். ராமு, ஹாய், ஆர் யூ கோயிங் டு ஈட் கிராண்ட்பா? ஹாய், நீ உங்கள் தாத்தாவை சாப்பிட போறியா அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு சோமு, ஹஹஹா, நோ, ஐ எம் ஆஸ்கிங் இஃப் வி கேன் ஈட். அதுக்கு சோமு சிரிச்சுக்கிட்டே, நாம் இப்போ சாப்பிடலாமான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சோமு சொன்னான். ராமு, தென் யூ ஷுட் ஆட் தி கரெக்ட் பங்க்சுவேஷன். இட் ஷுட் பி கேன் வி ஈட் கிராண்ட்பா. அப்படின்னா உன்னுடைய சென்டென்ஸில் கரெக்டாக பங்க்சுவேஷன் யூஸ் பண்ணணும். நீ எப்படி சொல்லணும்னா கேன் வி ஈட் கிராண்ட்பா. இங்கே பாருங்கள், இங்கே கமா கொடுத்துருக்கு, இங்கே கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கு. இதை பார்த்துட்டிங்களா? எப்படி சொல்லணும்னு சொல்லி ராமு சொல்லி கொடுத்தானா சோமுக்கு? சோமு, தேங்க்யூ, நீ எப்படி சொல்லணும் அப்படின்றத சொல்லி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் ராமுன்னு சொல்லி சொன்னா. ராமு, பங்க்சுவேஷன் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் டு ஹெல்ப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த சென்டென்சஸ். வார்த்தைகளை சரியாக புரிஞ்சு கொள்வதற்கு பங்க்சுவேஷன் ரொம்ப முக்கியமானது. லெட் அஸ் லேர்ன் சம் பங்க்சுவேஷன்ஸ். கீழே சில பங்க்சுவேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன லெட்டர் சொல்லுங்கள் பார்க்கலாம்? சி. வெறும் சின்னு சொல்லக்கூடாது. இது பாருங்கள், கேபிட்டல் சி. ஓகேவா? இந்த கேபிட்டல் சி என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஐ ஆம் த கேபிட்டல் லெட்டர். லெட் அஸ் see when and where to use me. நான் ஒரு பெரிய எழுத்து. என்னை எப்போது எங்கே பயன்படுத்த வேண்டும். அழகாக இந்த கேபிட்டல் லெட்டர் சி சொல்லுது. அது எங்கெங்கன்னு சொல்லி பார்க்கலாமா? யூ மஸ்ட் யூஸ் மீ இன் த பிகினிங் ஆஃப் சென்டென்ஸ். ஒரு வாக்கியத்தினுடைய தொடக்கத்தில் நீங்கள் என்ன பயன்படுத்த வேண்டும். இதில் பாருங்கள், இந்த பாய் படிக்கிறான் பாருங்கள். புக் இஸ் அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த புக் இருக்குது தானே, அது நவுன். அந்த இடத்துல பி கேபிட்டல் லெட்டர். த ட்ரெயின் ரன்ஸ் ஃபாஸ்ட். ரயில் வேகமாக ஓடுகிறது. அந்த டீக்கு கேபிட்டல் லெட்டர். கவ் கிவ்ஸ் அஸ் மில்க். பசு நமக்கு பால் தருகிறது. அப்போ இந்த சி கேபிட்டல் லெட்டர். சில்ட்ரன் ஆர் பிளேயிங் கிரிக்கெட். குழந்தைகள் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள். அதில் சி கேபிட்டல் லெட்டர். வி ஹவ் புல் இன் அவர் ஹவுஸ். எங்கள் வீட்டில் காளை உள்ளது. டபிள்யூ கேபிட்டல் லெட்டர். மை அங்கிள் கேம் பை ட்ரெயின். என் மாமா ரயிலில் வந்தார். இந்த ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே என்னது? கேபிட்டல் லெட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். I come in the beginning of proper noun and in the abbreviations. நான் பெயர் சொல்லின் தொடக்கத்திலும் சுருக்கங்களிலும் வருகிறேன்.
ப்ராப்பர் நவுன்னா பெயர் சொல், அப்ரிவேஷன்ஸ் அப்படின்னா சுருக்கங்கள். இது தெரிஞ்சுக்கோங்க. இதில் பாருங்கள், பாரதி இஸ் எ தமிழ் போயட். பாரதி ஒரு தமிழ் கவிஞர். அதில் பாரதி அது ப்ராப்பர் நவுன். இதுவும் என்னது தமிழ், அதுவும் ப்ராப்பர் நவுன். அது கேபிட்டல் லெட்டர். ஐ மெட் குமார் அட் தி மார்க்கெட். குமாரை சந்தையில் சந்தித்தேன். இந்த குமார்ன்றதுக்கு கேபிட்டல் லெட்டர் கே. வி லிவ் இன் இந்தியா. நாங்கள் இந்தியாவில் வாழ்கிறோம். அப்போ இந்தியா ஐ கேபிட்டல் லெட்டர். இது வந்து அப்ரிவேஷன்ஸ். பாருங்கள், வி டேக் மணி ஃப்ரம் ஏடிஎம். ஏடிஎம்மிலிருந்து பணம் எடுக்கிறோம். ஏடிஎம் அப்படின்னா ஆல் டைம் மணின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், he completed his MBBS last year. அவர் கடந்த ஆண்டு தனது MBBS படிப்பை முடித்தார். I am an NCC cadet. நான் ஒரு NCC மாணவன். ஓகேவா? அடுத்தது பாருங்க, I am a full stop. I look like a dot. நான் ஒரு நிறுத்தற் குறி. I look like a dot. ஒரு புள்ளி போல் இருக்கிறேன். ஓகேவா? You must use me at the end of a sentence. ஒவ்வொரு வாக்கியத்தின் முடிவிலும் நீங்கள் என்னை பயன்படுத்த வேண்டும். I fly my kite. நான் என் காத்தாடியை பறக்க விடுகிறேன். Monkeys live on the tree. குரங்குகள் மரத்தில் வாழ்கின்றன. I play with Jason. நான் ஜேசனுடன் விளையாடுகிறேன். இங்கே பாருங்கள், the bird is beautiful. பறவை அழகாக இருக்கிறது. Take your book. உங்கள் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Let us all go to the hotel. நாம் அனைவரும் ஹோட்டலுக்கு செல்வோம். ஓகேவா? I am a comma. I look like a dot with tail. நான் ஒரு கால் புள்ளி. நான் வால் கொண்ட புள்ளி போல் இருக்கிறேன். டெய்ல்னா வால். You must use me to separate words in a list of 3 or more things. ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட விஷயங்களின் பட்டியலில் சொற்களை பிரிக்க நீங்கள் என்னை பயன்படுத்த வேண்டும். இங்கே பாருங்க, கார், இங்கே கமா கொடுத்துருக்காங்களா? பஸ் அண்ட் பைக் ஆர் வெஹிக்கிள்ஸ். ஐ இன்வைட்டட் ரகு, ஸ்டீஃபன் அண்ட் ஃபாத்திமா. ரகுன்ற இடத்துல கமா இருக்கு. ஐ ஹாவ் எ பால், பேட், பலூன் அண்ட் எ டாய். என்னிடம் ஒரு பந்து, பேட், பலூன் மற்றும் ஒரு பொம்மை உள்ளது. பால்க்கு கமா, பேட்டுக்கு கமா. ஈட் பன், நட்ஸ் அண்ட் ரைஸ். ரொட்டி, கொட்டைகள் மற்றும் அரிசி சாப்பிடுங்கள். பன் என்ற இடத்துல கமா வந்திருக்கா? வி க்ரோ மேங்கோ, பனானா அண்ட் பப்பாயா. நாங்கள் மா, வாழைப்பழம், பப்பாளி போன்றவற்றை வளர்க்கிறோம். அப்போ மேங்கோன்ற இடத்துல கமா வந்திருக்கு. வி ஹாவ் பென், பென்சில் அண்ட் எரேசர். எங்களிடம் பேனா, பென்சில் மற்றும் அழிப்பான் உள்ளது. I am a question mark. I am little crooked. In other words known as interrogation mark. Interrogation mark. நான் ஒரு கேள்விக்குறி. நான் கொஞ்சம் வளைந்து இருக்கிறேன். எனக்கு விசாரணை குறி என வேறு பெயர் உள்ளது. I come at the end of interrogative sentences. வினா வாக்கியங்களின் முடிவில் நான் வருகிறேன். இந்த கொஸ்டின் மார்க் பார்த்திங்கன்னா இன்ட்ராகேட்டிவ்னு சொல்லும் சென்டென்சஸ். இது பார்த்திங்கன்னா WH கொஸ்டின்ஸ்லேயும் இந்த கொஸ்டின் மார்க் வரும். எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ்லேயும் இந்த கொஸ்டின் மார்க் வரும்.
இஸ் ஹீ எ டாக்டர்? அவர் ஒரு டாக்டரா? வென் வில் த ட்ரெயின் கம்? ரயில் எப்போது வரும்? வாட் ஆர் யூ டூயிங்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? டூ யூ ஹேவ் எ புக்? உங்களிடம் ஒரு புத்தகம் இருக்கிறதா? ஹூ won த மேட்ச்? போட்டியில் வென்றவர் யார்? வாட் இஸ் யுவர் நேம்? உங்கள் பெயர் என்ன? இதுக்கெல்லாம் என்னது? கொஸ்டின். ஐ ஆம் ஏ கொஸ்டின் மார்க். இதுதான் இந்த கொஸ்டின் மார்க். நெக்ஸ்ட் பாருங்க. ரீரைட் த சென்டென்சஸ் வித் பங்க்சுவேஷன் மார்க்ஸ். இங்கே கொடுத்துருக்காங்க, அதுக்கு நான் கரெக்டாக இங்கே எழுதியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. வேர் இஸ் மை கேட்? இங்கே டபிள்யூ கேபிட்டல் லெட்டர், இங்கே கொஸ்டின் மார்க். ஜெயின் ஏட் அண்ட் ஆப்பிள். ஜே கேபிட்டல், இங்கே பாருங்கள் ஆப்பிளுக்கு ஃபுல் ஸ்டாப். இங்கே கொடுத்துருக்கிறத அப்படியே நீங்கள் படித்து பார்த்துட்டு இங்கே நான் எப்படி கொடுத்துருக்கனோ, எங்கே பங்க்சுவேஷன் மார்க் போட்டிருக்கேன்னு சொல்லி அப்படியே பார்த்துக்கோங்க. ரெட் கலரில் கொடுத்துருக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது லெட் அஸ் நோ. லுக் அட் த பிக்சர் அண்ட் ஃபைண்ட் த டாக். பிக்சரை பார்த்து இந்த நாய் எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிங்க. இங்கே பாருங்க, இது ஹவுஸ், அந்த வீட்டின் முன்னே இருக்குது. அந்த முன்னே அப்படின்றதுக்கு இன் ஃப்ரண்ட் ஆஃப். வீட்டின் பின்னே அப்படின்னா பிகைண்ட், பின்னே. இரண்டு வீட்டிற்கும் இடையில் உள்ளதுன்னா பிட்வீன். ஓகேவா? இது படிக்கிறேன், கவனிங்க. த டாக் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹவுஸ். வீட்டுக்கு முன்னால் நாய் உள்ளது. த டாக் இஸ் பிகைண்ட் த ஹவுஸ். வீட்டுக்கு பின்னால் நாய் உள்ளது. த டாக் இஸ் பிட்வீன் த ஹவுசஸ். வீடுகளுக்கு இடையில் நாய் உள்ளது. ஓகேவா? த வேர்ட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப், பிஹைண்ட் அண்ட் பிட்வீன் tell us where the dog is. Such words are called prepositions of place. இந்த in front of, behind, betweenலாம் prepositionsல சொல்லுவோம். அது அந்த நாய் எங்கே இருக்குன்றத குறிக்கிறது. in front of, behind, between இதெல்லாம் prepositions சொல்லுவோம். அடுத்தது tick the correct place of the apple. இந்த பாக்ஸ் இருக்கு, எங்கே ஆப்பிள் இருக்கு? பிஹைண்ட் இருக்கா, பிட்வீன் இருக்கா? பிஹைண்ட். பாக்ஸுக்கு ஃப்ரண்ட்டில் ஆப்பிள் இருக்கு, அது பிஹைண்டா இன் ஃப்ரண்ட் ஆஃப்? இன் ஃப்ரண்ட் ஆஃப். இந்த ரெண்டு பாக்ஸுக்கு இடையில் இந்த ஆப்பிள் இருக்கு, பிட்வீன். இது ரைட் தி கரெக்ட் ப்ரிப்போசிஷன்ஸ். இந்த பிக்சரை பாருங்கள். இந்த டால் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. த டால் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பாக்ஸ். பாக்ஸுக்கு முன்னாடி இந்த டால் இருக்கு. த டால் இஸ் பிட்வீன் த பாக்ஸஸ். இந்த ரெண்டு பாக்ஸஸ்க்கு நடுவில் டால் இருக்கு. த டால் இஸ் டேஷ் த பாக்ஸ், பிஹைண்ட். இந்த பாக்ஸுக்கு பின்னாடி இருக்கு. ஓகே யுவர் செல்ஃப் ஆஸ் தி ரேபிட் and tell your friend dear where you are. நீ உன்னை ரேபிட்டா நினச்சிக்கோ, உன் ஃப்ரெண்டை டீரா நினச்சிக்கோ. டீர் கிட்ட நீ எங்கே இருக்கன்னு சொல்லு. பாருங்க. I am dash the rock. I am in front of the rock. I am dash the tree. I am behind the tree. மரத்திற்கு பின்னால் உள்ளேன். நீ டீர் கிட்ட சொல்லணும். இது நீ என்ன ரேபிட் என்ன சொல்லுது? ரேபிட் மாதிரி நீ நினச்சிக்கிட்டு டீர் கிட்ட சொல்லணும். நான் மரத்திற்கு பின்னே உள்ளேன். I am behind the tree. I am between the bushes. நான் இரண்டு புதருக்கு இடையிலே உள்ளேன். between, இடையில். அடுத்தது பார்க்க போகிறது பிஃபோர் ஆஃப்டர். பிஃபோர்னா முன்னாடி, ஆஃப்டர்னா பின்னாடி. த எல்லோ டாய் இஸ் பிஃபோர் த ப்ளூ டாய். இந்த எல்லோ டாய் இருக்குது தானே, அது ப்ளூ டாய்க்கு பிஃபோரில் உள்ளது.
த ப்ளூ டாய் இஸ் ஆஃப்டர் த எல்லோ டாய். ப்ளூ டாய் வந்து எல்லோ டாய்க்கு பின்னாடி இருக்கு. Here before indicates a position preceding. After indicates a position following. Before என்பது முன்னால் உள்ளதை குறிக்கும். After என்பது பின்னால் என்பதை குறிக்கும். Fill in the blanks with before or after. பாருங்க, 5 is after 4. 5 எங்கே இருக்கு? 4க்கு ஆஃப்டரில் இருக்கு. 1 இஸ் பிஃபோர் 2. 2க்கு முன்னாடி 1 இருக்கு. 3 இஸ் பிஃபோர் 4. 3 வந்து 4க்கு முன்னால் உள்ளது. 6 இஸ் ஆஃப்டர் 5. 6 5ற்கு பின்னால் உள்ளது. ABCDEFன்னு ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்க்கலாமா? A இஸ் பிஃபோர் B. ஏவானது பிக்கு பிஃபோரில் இருக்கு. D இஸ் ஆஃப்டர் C. இந்த D வந்து Cக்கு ஆஃப்டரில் இருக்கு. E இஸ் பிஃபோர் F. E ஆனது Fக்கு பிஃபோரில் இருக்கு. B இஸ் பிஃபோர் C. இந்த B ஆனது Cக்கு பிஃபோரில் இருக்கு. ஓகேவா? இதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டு கரெக்டாக எழுதணும். அப்போ பிஃபோர்னா முன்னாடி, ஆஃப்டர்னா பின்னாடி. பாருங்கள், அனீஷ், விஷாலி, ஆதித்யா, தேவின்னு 4 பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. ஆதித்யா இஸ் ஸ்டாண்டிங் பிஃபோர் தேவி. ஆதித்யா வந்து தேவிக்கு பிஃபோரில் இருக்கான். விஷாலி வந்து பாருங்கள், விஷாலி இஸ் ஸ்டாண்டிங் ஆஃப்டர் அனீஷ். விஷாலி வந்து அனீஷ்க்கு ஆஃப்டர் பின்னாடி இருக்கா விஷாலி. வாட்டர்மெலான் இஸ் பிஃபோர் பைனாப்பிள். த வாட்டர்மெலான் வந்து பைனாப்பிள்க்கு முன்னாடி இருக்கு. பனானா இஸ் ஆஃப்டர் ஆப்பிள். த பனானா ஆப்பிள்க்கு பின்னாடி இருக்கு. லெட் அஸ் ஸ்பீக். இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இது யார் யாருக்குள்ள உள்ள கான்வர்சேஷன் அப்படின்னா, ஒரு பேசஞ்சருக்கும் ஒரு கண்டக்டருக்கும் நடக்கக்கூடியது. இப்போ பேசஞ்சர் கேட்குறாரு, ஹலோ சார், கிவ் மீ டிக்கெட் டு ட்ரிச்சி. ஹலோ சார், எனக்கு திருச்சிக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. ஹவு மெனி டிக்கெட்ஸ் டூ யூ நீட்? உங்களுக்கு எத்தனை டிக்கெட் வேணும்னு சொல்லி கண்டக்டர் கேட்குறாரு. ஒன்லி 1 டிக்கெட் சார். எனக்கு ஒரே ஒரு டிக்கெட் வேணுங்க சார்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு? இட் காஸ்ட் 120 ருபீஸ். நீங்கள் 120 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஹியர் இட் இஸ். பேசஞ்சர் என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரு. ஹியர் இஸ் யுவர் டிக்கெட் அண்ட் த சேஞ்ச். அவர் டிக்கெட்டை கண்டக்டர் கொடுத்து சேஞ்சும் கொடுக்குறாரு. வாட் டைம் டஸ் த பஸ் லீவ்? பஸ்ஸு எப்போ புறப்படுன்னு சொல்லி கேட்குறாரு. த பஸ் லீவ்ஸ் இன் 5 minutes. இன்னும் 5 நிமிஷத்தில் பஸ்ஸு புறப்படும்னு சொல்கிறாரு. வில் யூ ஸ்டாப் த பஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்? காலை சிற்றுண்டிக்கு பஸ்ஸு எங்கே நிற்கும் அப்படின்னு கேட்குறா. எஸ், வி வில் ஸ்டாப் இன் அல்லாத்தூர் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். அல்லாத்தூர்ன்ற ஒரு இடத்துல வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நிற்கும். அடுத்து பாருங்க, வென் வில் வி ரீச் திருச்சி? பேசஞ்சர் கேட்குறாரு, எப்போ வந்து திருச்சிக்கு போய் சேரும்? வி வில் ரீச் திருச்சி பை 12:30 PM. 12:30 மணிக்கு போய் திருச்சி சேரும். உடனே பேசஞ்சர் என்ன சொன்னார்? இத்தனையும் அவர் கேட்டதுக்கு கண்டக்டர் ஆன்சர் சொன்னாரண்ணே, தேங்க்யூ சார்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸ்ட்ரக்சர்ஸ் தட் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் திஸ் சிச்சுவேஷன். இப்போ மேலே சென்டென்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க தானே, அதெல்லாம் யூஸ் பண்ணி சூழ்நிலைக்கு ஏற்ப வார்த்தைகளை அமைச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். டஸ் திஸ் பஸ் கோ டு? நீங்கள் எந்த பிளேஸ் போகிறீங்களோ அதை போட்டுக்கோங்க. ஹவு மச் இஸ் எ டிக்கெட் டு அப்படின்றதுக்கு எங்கே போகிறதுக்கு எவ்வளோ டு டிக்கெட் டுன்னா எவ்வளோ ரூபான்றது கேட்கணும். கிவ் மீ எ டிக்கெட், டிக்கெட் கொடுங்க.
when will you start the bus? எப்போ புறப்படும்? அது மாதிரி give me a 120 rupees. அவங்க என்ன சொல்கிறாங்க? 120 ரூபாய் கொடுக்கணும். we are leaving in 5 minutes. 5 நிமிஷத்தில் புறப்பட்டுரும். we are about to leave. இப்போ என்னாச்சு? பஸ்ஸு புறப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நம்மளும் வந்து என்ன பண்ணணும்? வார்த்தைகளை அமைச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், let us read aloud. நல்ல வாய் விட்டு சத்தமாக படிக்கணும். read the advertisement and answer the questions given below. இங்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை நல்லா படிச்சுட்டு கொஸ்டின்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, அதுக்குரிய ஆன்சரை நம்ம எழுதணும். வாட்ச் அண்ட் கிளிக் ஆஃபர், கெட் எ கேமரா ஃப்ரீ when you buy a brand new LED TV 43-inch screen with Dolby Atmos sound system. Hurry, this is a limited time offer, open up to 30th August. Contact Bright Vision Television. இந்த விளம்பரத்தை நல்லா படிச்சுக்கோங்க. இங்கே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு பதில் எழுதணும். What is the advertisement? The advertisement is about LED TV. What is free for LED TV? Camera is free for LED TV. What is the size of the screen? It is a 43-inch screen. When does the offer end? It ends by 30th August. What is the name of the dealer? Bright Vision Televisions is the name of the dealer. எழுதுறத பார்க்கணும். Let us write. Write a narrative paragraph on Kamarajar using the given information and add more information on your own. இங்கே சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக ஹிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹிண்ட்ஸை வச்சு நம்ம ஒரு பேராகிராஃப் எழுதணும். ஓனா பாருங்கள், பர்த் 15th July 1903. பிளேஸ் ஆஃப் பர்த் born in விருதுநகர், தமிழ்நாடு. known as Kingmaker, கர்ம வீரர். Position held, Chief Minister of Tamil Nadu. Achievements, Midday Meal Scheme, Reforms in Education. Honor, Bharat Ratna, 1976. Death, 2nd October 1975. இதை வச்சு எழுதலாமா? பாருங்கள், Kingmaker Kamarajar was born on 15th July 1903. 1903. He was born in Virudhunagar. He is fondly called Karma Veerar. He served as Chief Minister of Tamil Nadu during 1954 to 1963. He is known for introducing reforms in education and midday meal scheme in Tamil Nadu. He was honored with Bharat Ratna in 1976. He died on 2nd October 1975. He was known for his simplicity and integrity. He also served as INC president for 4 years between 1964 to 1967. INC அப்படின்னா இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸோட பிரசிடெண்ட்டாக 4 years இருந்தார். அங்கே ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம டெவலப் பண்ணி எழுதணும். காமராஜரோட பயோகிராஃபி நம்ம இங்கே எழுதியிருக்கோமா? ஓகே, இதோடு இந்த கிளாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.